கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலும் தேவ பிள்ளையாய் சபையாய் சேர்ந்து நாம் தேவனை நல்ல ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்திலே களி கூறுவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். கவனமாய் நம்முடைய செவிகளை திறந்து கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிக்கலாம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. அல்லேலூயா. எல்லாரும் இப்ப சேர்ந்து சொல்லலாமா? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். வாக்குத்தத்தம் அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது வெறும் வசனங்களா இல்லை. அவருடைய பிள்ளைகளை குறித்த அவருடைய விருப்பத்தை அந்த வாக்குத்தத்தத்திலே என் ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்ற, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அவருடைய பிள்ளைகளை வாளாக இல்லாமல் தலையாக மாற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதை ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பிள்ளைகளுக்கு தம்முடைய ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஒரு பாதை தான் அவருடைய வாக்குத்தத்தங்கள். எல்லாம் கைவித்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எனக்கு வெளிப்படுத்துவதற்கு நீர் வைத்திருக்கிற ஒரு பாதை தான் உம்முடைய வாக்குத்தத்தம். இரண்டாவது அங்க பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படையாக செயல்படுத்தி காண்பிக்கும் ஒரு அற்புதமான பாதை தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். நீர் வாக்குத்தத்தத்தை தரும்போது வெறும் வார்த்தைகளை அல்ல, உம்முடைய ஆசை நிறைவேறுவதற்கு நீர் வாய்ப்பு தருகிறீர். உம்முடைய வல்லமையை காண்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன பண்ணுகிறீர்? தருகிறீர். உம்மையே காண்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறீர். நம்முடைய ஆசை விருப்பத்திற்கு ஏற்ப வசனத்தை வளைந்து கொடுக்க ஆண்டவர் விரும்புவதே இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க ஆசைக்கு வசனத்தை ஒரு நாளும் வளைத்து கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. எவரையும் அவர் நயவஞ்சகமாக நடத்துபவர் அல்ல. மனுஷன் நயவஞ்சகமா பேசி ஏமாத்தி மாறிடுவான். ஆனால் என் ஆண்டவர் நயவஞ்சகமாக யாரையும் ஏமாற்றுவது இல்லை. அல்லேலூயா. சொன்னதை அப்படியே செய்பவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கேட்கும்போது ஆம் என்று சொல்லி கேட்டுவிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்மை பார்த்து இல்லப்பா என்று சொல்லி நம்மை குழப்ப மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல்ல நம்ம சத்தத்தை கேட்டுட்டு ஆம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் இல்லை என்று சொல்லி நம்மை குழப்ப மாட்டார். உள்ளதை உள்ளதென்று சொல்பவர், உள்ளதை உள்ளதென்று செய்பவர். அல்லேலூயா. ஒருவேளை நம்மகிட்ட வந்து இல்லப்பா தெரியாமல் நான் அவசரத்தில் சொல்லிட்டேன், கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலை தெரியாமல் கொஞ்சம் வேகத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லிட்டேன்பா, ஆனால் இப்போ கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஆம் என்று சொன்னதை இப்போ இல்லைன்னு சொல்லி மாற்றிக்கிறேன் என்று சொல்லி மாற்றிக்கொள்பவர் என் ஆண்டவர் இல்லை. இருப்பதை ஆம் என்று இருப்பதை, ஆமேன் என்று இருப்பதை அப்படியே செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, அவர் ஆம் என்று இருப்பது போலவே அவருடைய வார்த்தையும் ஆம் என்றே தான் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நிரூபிக்கிறார்? கடந்த வாரத்தில் பார்த்தோம். அபிஷேகித்து நிரூபிக்கிறார்,
முத்திரை போட்டு நிரூபிக்கிறார். முன்பணமாக கொடுத்து, அச்சாரத்தை கொடுத்து தேவன் அதை நிரூபிக்கிறார். அந்த வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. நல்ல கவனிங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறதே. எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. இந்த 2 வார்த்தையும் சின்ன வார்த்தை, எப்போது நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஜெபத்தில் நம்ம சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவரே, நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே, அப்படியே நிறைவேற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி அடிக்கடி நாம் சொல்லுகிற ஒரு சின்ன வார்த்தை தான். ஆமும் சின்ன வார்த்தை தான், ஆமேனும் சின்ன வார்த்தை தான். பக்கத்தில் பாரு சொல்லுங்க. ஆம் என்ற வார்த்தையும் சின்ன வார்த்தை தான், ஆமேன் என்று சொல்லுகிற வார்த்தையும் சின்ன வார்த்தை தான். ஆனால் இந்த வசனத்தில் மட்டும் கொஞ்சம் சரியாக புரிய மாட்டேங்குது. இந்த வசனத்தில் மட்டும் கொஞ்சம் சரியாக புரிய மாட்டேங்குது. அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இந்த வசனத்தில் 2 ஆளுமையை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தில் நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா 2 ஆளுமையை நம்மாலே பார்க்க முடியும். ஒன்று, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்னொன்று, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற தேவனை பார்க்கிறோம். 2வது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற நம்மை பார்க்கிறோம். 2 ஆளுமை. ஒன்று, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற அவர். 2வது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம். இந்த 2 ஆளுமையை நாம் பார்க்கிறோம். இந்த இருவரையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. நல்ல கவனிங்க. இந்த செய்தியை முதலிலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் நல்ல கவனிப்பீர்கள் என்று சொன்னால்தான் இது சரியாக நமக்கு விளங்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. செய்தியை நல்லா கவனிச்சிங்கன்னா தான் இது விளங்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பிரச்சனை என்றால், ஆண்டவரே, இந்த வசனத்தில் கொடுக்கிற நீர் இருக்கிறீர். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த வசனத்தில் கொடுக்கிற நீர் இருக்கிறீர், பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் இருக்கிறோம். 2 ஆளுமை சொன்னேன். கொடுக்கிற அவர் இருக்கிறார், பெற்றுக்கொள்ளுகிற நாம் இருக்கிறோம். வாக்குத்தத்தமும் இருக்கிறது. வாக்குத்தத்தமும் இருக்கிறது. இந்த ஒன்று புரியல. என்ன தெரியுமா? இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆம் என்று சொல்லுவது யார்? இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆமென் என்று சொல்லுவது யார்? அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆம் என்று சொல்வது யார், ஆமென் என்று சொல்வது யார் என்பது சரியா நமக்கு விளங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 2 பேரை தான் அந்த வசனத்தில் பார்க்கிறோம். வேற யாருமே இல்லை. கொடுக்கிறவர் இருக்கிறார், பெற்றுக்கொள்ளுகிறவங்க இருக்கிறோம். இந்த 2 பேரை தவிர அந்த வசனத்தில் வேறு யாரும் இல்லை. ஒன்று தேவன் சொல்ல வேண்டும், இல்லைன்னா நம்ம சொல்லணும். ஆம் என்று ஆமென் என்று ஒன்று தேவன் சொல்லணும், இல்லைன்னா யார் சொல்லணும்? பெற்றுக்கொள்ளுகிற நாம் தான் சொல்லணும். இன்னைக்கு அதை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அது நடைபெற கர்த்தர் கிருபை தருவாராக. ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லுகிற, கேட்க பண்ணுகிற 3 நிலைகள் உண்டு வேதாகமத்தில். ஆம் என்றும் ஆமென் என்றும் கேட்க பண்ணுகிற 3 நிலைகள் உண்டு. யார் அதை சொல்வது என்பதை பார்க்க ஆண்டவர் இந்த காலை வேளையிலே, இந்த நாளிலே நமக்கு உதவி செய்யட்டும். முதலாவது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. முதலாவது அவர்தான் சொல்வார். ஆம் என்றும் ஆமென் என்றும் அவர்தான் சொல்லுவார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான் ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்ல வேண்டும். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. முதலாவது வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்தவர் தான் ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள். அப்ப தேவன் இல்லைன்னா வாக்குத்தத்தம் இல்லை. தேவன் இல்லைன்னா வாக்குத்தத்தம் இல்லை. தேவன் இருப்பதினாலேயே வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் முழுவதும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர்தான் முதலாவது ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லி அவர்தான் சொல்ல வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு ஆண்டவர் ஆம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு ஆண்டவர் ஆம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன அப்படின்னா சொல்கிறேன், கவனிங்க. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லும்போது ஆம் என்று சொல்வதற்கு அர்த்தம் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் தேவனை ஆமோதிக்கிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே என்ன பண்ணுகிறார்? ஆமோதிக்கிறார். அவர் சொல்லிவிட்டு தயங்குபவர் அல்ல. சில நேரத்தில் நாம் சொல்லிடுவோம், சொன்னதுக்கப்புறம் நமக்குள்ளே தயக்கம் வரும். அவசரப்பட்டுட்டோமோ, யோசிக்காமல் சொல்லிட்டோமோ அப்படின்னு ஒரு தயக்கம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவாரானால் தயங்குபவரே அல்ல. ஒன்றை சொல்லிட்டார்னா அதை அப்படியே என்ன பண்ணுகிறார்? ஆமோதிக்கிறார். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் நான் இருக்கிறப்பான்னு சொல்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் அவரே இருக்கிறார். ஏன்னா சொல்கிறாரு, நான் தான்ப்பா அதை சொன்னேன். அதை சொன்னதே யாரு? நான் தான். அது என்னுடைய வார்த்தை தான். அர்த்தம் என்ன? நான் சொல்லி இருப்பதை அப்படியே நான் முதலாவது நம்புகிறேன், ரெண்டாவது என் பிள்ளைய நம்ப வைக்கிறேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர் சொல்வார், நான் ஆம் என்று மட்டும் சொல்லவில்லை, ஆமேன் என்றும் சொல்லுகிறேன். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவது என்று சொல்லி அர்த்தம். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவது என்று அர்த்தம். நான் சொன்னது அப்படியே என்னுடையது என்று சொல்லி ஓனர்ஷிப் எடுக்கிற ஒரு கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஓனர் அவர் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வாக்குத்தத்தத்துக்கு ஓனர் அவர் தான். ஓனர் சொல்லிட்டார்னா அதை அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என்னுடையதப்பா, என்னுடையதை நான் நிச்சயமாக என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். ஆண்டவர் அது மட்டும் இல்லை, இன்னொரு சொல்கிறாரு, நான் சொன்னதை ஒரு எழுத்து கூட விடாமல் நிறைவேற்றுவேன். சொல்லுங்க உங்கள் இருதயத்தில் கை வச்சு, அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு எழுத்து கூட விடாமல் அப்படியே செய்து காண்பிக்க என்னாலே முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே யாரும் ஆமேன் சொல்ல வேண்டாம், அவரே ஆமேன் என்று சொல்வாராக. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசியாகிய எலியாவின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வார்த்தை? நாளைக்கு இந்த நேரத்தில் வாசலின் அருகே கோதுமை, வார்கோதுமை இவ்வளவு பணத்திற்கு விற்கப்படும். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா
அந்த வாக்குத்தத்தத்திலே நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது, இடம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன நடக்கும், எவ்வளவு நடைபெறும், எல்லாம் தெளிவா சொல்றார். எல்லாவற்றையும் தெளிவா சொல்றாரு. அங்க வசனம் பாருங்க, நாளை இந்நேரம் என்று சொன்னார், அடுத்த நாள் என் ஆண்டவர் மாற்றி செய்வதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நாளைக்குன்னு சொல்லிட்டார்னா அதிலிருந்து ஆண்டவர் மாற்றி செய்வது இல்லை. இந்த வாசலில் என்று சொன்னார், அந்த வாசலிலே இவ்வளவு என்று சொன்னார், அவ்வளவு. எந்த சூழ்நிலையில இந்த வாக்கை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க வேண்டும். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் நல்ல கவனிங்க. எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த நேரம், இடம், என்ன நடக்கும், எவ்வளவு நடைபெறும், எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவா எந்த சூழ்நிலையில சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கொடிய பஞ்சம். கொடிய பஞ்சம், அவ்வளவு கொடிதான பஞ்சமான சூழ்நிலையில அங்க சூழ்நிலை எப்படி தெரியுமா? கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசு. நினைச்சு பார்க்க முடியாத கொடிய பஞ்சம். அதோடு நின்றிருந்தால் பரவாயில்லை. இன்னும் 2 வசனங்கள் கழித்து சூழ்நிலை எப்படி இருக்கிறது வாசிங்க. 2 வசனம் 27வது வசனம். அதற்கு அவன் கர்த்தர் ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை எடுத்து ரட்சிக்கலாம்? என்று சொல்லி அல்லங்க, அது கீழே அதே அதிகாரத்தில் நினைக்கிறேன். அந்த வாசித்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, 2 பேர் பேசிக்கிறாங்க. இன்றைக்கு உன் பிள்ளையை சமைத்து சாப்பிடுவோம், நாளை என் பிள்ளையை சமைத்து சாப்பிடுவோம் என்று பேசுகிற அளவிற்கு நெருக்கடியான சூழ்நிலை. அவ்வளோ பஞ்சம் பாருங்க. எல்லாவற்றையும் முடிஞ்சு போச்சு, பிள்ளையே அடிச்சு சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு ஒரு கொடிய பஞ்சம். 28ல இருக்கு. வாசிங்க, அதை வாசிங்க. ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்றைக்கு தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால். நல்ல கவனிங்க, 2 சகோதரிங்க பேசிக்கிறாங்க. இன்னைக்கு உன் மகனை சாப்பிட்ருவோம், நாளைக்கு என் பிள்ளையே சாப்பிட்ருவோம். நாளைக்கு அவ கொடுக்கல, ராஜாட்ட போகுது இந்த நியாயம். அவ்வளோ பெரிய பஞ்சம். நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் விட்டு முடிச்சுட்டு இப்போ அனைத்தையும் செய்யும் விளிம்பிற்கு, பிள்ளையே சமைத்து சாப்பிடுகிற ஒரு விளிம்பு நிலைக்கு வந்து விட்டார்கள். அதற்கு மேலே செய்ய அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அதுக்கு மேலே செய்ய அவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த நிலையில் இருக்கும்போது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு யார் இந்த நிலைமையில் வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒன்றுமே இல்லை, சூழ்நிலை மிக கடினமானது, நெருக்கடியாக இருக்கிறது என்ற நிலைமையில் என்ன செய்வேன் என்று ஏங்கி வந்திருந்தால் உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நாளைக்கு இந்த நேரத்திலே 100% மாற்றப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ப ரெடியா இருக்கீங்க? நாளைக்கு உங்க சூழ்நிலை முழுவதையும் நான் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7:18 வாசிங்க. 7:18. 2 மரக்கால் வார்கோதுமை, 2 மரக்கால் வார்கோதுமை, 1 சேக்கலுக்கும் 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமிக வாசல்
வாசலில் சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நல்ல நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. அப்படியே அதே இடத்தில் அதே நேரத்தில் எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பார்த்துவிட்டு தேவன் தம்முடைய வார்த்தையை பேசுவதற்கு காரணம், தேவன் தம்முடைய வேலையை காண்பிப்பதற்கு, தம்முடைய செயலை காண்பிப்பதற்கு அதுவே நேரம். அவரே ஆம் என்று சொல்வார், ஆம் என்று செய்வார். அவரை நடத்தி காண்பித்து ஆமென் என்றும் சொல்லி அவரே சொல்வார். அந்த சூழ்நிலையில எந்த மனிதனுக்கும் பங்கே கிடையாது. அந்த சூழ்நிலையில எந்த மனிதனுக்கும் பங்கே கிடையாது. தீர்க்கதரிசிக்கு கூட அங்க வேலையே இல்லை. தீர்க்கதரிசிக்கு கூட அங்க வேலையே இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவரே அதை செய்தார். அவரே ஆம் என்றும் ஆமென் என்றும் சொன்னார். அல்லேலூயா. அது இஸ்ரவேலருக்கு இருந்ததான ஒரு சூழ்நிலை. இப்ப இன்னொரு சூழ்நிலையை பார்ப்போம். ஏசாயா 44 அதிகாரம் 28வது வசனம். ஏசாயா 44:28. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மீண்டுமாக தம்முடைய வாக்கை பற்றி சொல்லுகிறார். ஆலயம் கட்டப்படுவதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கோரேஸ் மேய்ப்பனாய் இருப்பான், ஆலயத்தை திரும்ப கட்டுவார் என்று கர்த்தரே ஆம் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். எப்போ? அவன் பிறப்பதற்கு 300 வருஷத்திற்கு முன்னாலே ஆண்டவர் சொன்னார். எப்போ? பிறப்பதற்கு இன்னும் பிறக்கவே இல்லை. பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். இஸ்ரவேல் ஆலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது அந்த சூழ்நிலை இல்லை. ஆலயம் இடிக்கப்படவில்லை, அடிமைகளாக போகவில்லை, கோரேஸ் இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனால் என்றோ வருகிறதை இன்றைக்கே பார்க்கும் தேவன் அதற்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் என்னைக்கோ வரப்போகுது, இன்னும் வரல. ஆனால் என்னைக்கோ வரப்போகிறதை பார்க்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவரே கொடுக்கிறார். ஆம் என்று எப்படி சொன்னார்? ஏசாயா 44 அதிகாரம் 27வது வசனம். ஏசாயா நான் ஆழத்தை நோக்கி வற்றி போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். அவர் சொல்லுகிறார், கோரேசை எழுப்பி என் ஆண்டவர் கட்ட வைக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அவர் கொடுக்கிற அதிகாரம் பாருங்கள். இதை சொல்கிறவர் யார் தெரியுமா? கடலை பிளந்த தேவன், நதியை பிளந்த தேவன். அதே தேவன் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை சொல்லும்போது எழுதின ஏசாயாவுக்கு தெரியாது, கேட்டதான இஸ்ரவேலருக்கும் தெரியாது. 300 ஆண்டுகள் கழித்து கோரேஸ் என்பவன் ஒருவன் வருவான். அதாவது பாபிலோன் பேரரசு முடிந்த பின்பு மேதிய பேரரசு ஆட்சிக்கு வரும் என்று தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் பெல்சாத்சார் குடித்து வெறித்திருக்கிறான். தானியேல் மூலம் கர்த்தருடைய வார்த்தை அங்கு விளக்கி சொல்லப்படுகிறது. இந்த ராத்திரி ராஜ்யபாரம் புடுங்கப்படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பட்டணம் குடித்து வெறித்திருக்கும் போது
பட்டணத்தினூடே வருகிற ஐபிராத் நதி திடீரென்று சொல்லி தண்ணீர் இல்லாமல் திசை திருப்பப்பட்டது. பல மாதங்களாக மேதிய பெர்சிய ராஜ்யம் தண்ணீரை வேறு பாதையிலே விட்டு ராத்திரியிலே திடீரென்று ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த பாதையிலே அந்த வழியிலே வராமல் வைத்து அந்த பாதை வழியாகவே மதில் பூட்டப்பட்டிருந்த பாபிலோனுக்குள்ளே வந்து ராஜ்யத்தை பிடித்து கொண்டார்கள். அல்லேலூயா. இது ஏசாயாவுக்கு தெரியாது. தண்ணீரை வற்றி போக செய்த தேவனுக்கு நன்றாக தெரியும். சொல்லுங்க, ஏசாயாவுக்கு தெரியாது. ஆனா தண்ணீரை வற்றி போக பண்ணினாரே அந்த தேவனுக்கு நன்றாக தெரியும். அவன் வருவான், வரும்போது தண்ணீரை வற்ற பண்ணியே பாபிலோனுக்கு வருவான் என்பதை சரித்திரத்திலே இல்லாத ஒன்றை முன்னுரையாக்க என் ஆண்டவர் முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை தரும் தேவன். ஆண்டவர் சொன்னார், நான் இஸ்ரவேலுக்கு செய்து காண்பிப்பேன். ஹல்லேலூயா. இப்போது கோரேசை கொண்டு மறுபடியும் ஆண்டவர் செய்து காண்பிப்பார், வித்தியாசமான விதத்திலே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்வதற்கு காரணம் என்ன? நான் இதற்கு ஆமேன் என்று சொல்லுகிறேன், நானே ஆமேன் என்றும் சொல்லுகிறேன். நீ வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்தையும், எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களையும் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 29:10, எஸ்ரா 1:1-2 வசனங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு 70 வருஷங்கள் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்ரா 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நல்ல கவனி, இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவினுடைய வாயினாலே தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கர்த்தரே ஆமேன் என்று சொல்வதற்கு கோரேஸ் ஆயத்தம் போதாது. ஒன்று செய்யுங்க, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் சிலவற்றிற்கு நீங்களே ஆம் என்று சொல்லி நீங்களே ஆமேன் என்று சொல்லிருங்கப்பா. அல்லேலூயா. 1-2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 3-6 வசனங்களை வாசிங்க. இன்னொரு சூழ்நிலை பாருங்க. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 3-6 வசனங்கள். அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இப்ப அந்த ஸ்திரீ எலிசாவின் இடத்துல வருகிறாள். வரும்போது என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கிறது, என் பிள்ளைகளை அடிமைகளாக
பிடித்து கொண்டு போக இருக்கிறார்கள் என்று கேட்டு வரும்போது தீர்க்கதரிசி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ உன்னுடைய பக்கத்து வீட்டில் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை என்ன பண்ணு, வாங்கு. இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். எல்லாரிடத்திலும் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, ஆண்டவர் சில கட்டளைகளை எல்லாம் அங்கே சொல்கிறார் பாருங்க. பாத்திரம்லாம் வாங்கணும், கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ளே போய் உன் பிள்ளைகளோடு கூட நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் மேல் வார்த்து நிறைந்த பாத்திரத்தை எல்லாம் ஒரு பக்கத்தில் வையின்றார். அதுதான் வாக்குத்தத்தம். அதுதான் வாக்குத்தத்தம். அப்படியே செய்கிறாள். வெறும் பாத்திரங்களை எல்லாம் வாங்கி உள்ளே சென்று கதவை பூட்டி ஒரு குடம் எண்ணெய் எடுத்து வார்க்க ஆரம்பிக்கிறாள். சொட்டு பாத்திரத்தை நிரப்பல, ஊற்ற ஊற்ற பாத்திரம் நிரம்பிக்கிட்டே இருக்கு. சொட்டு சொட்டா ஊற்றி பாத்திரம் நிரம்பல, அப்படி எடுத்து ஊத்த ஊத்த பாத்திரமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நிரம்புகிறது. திடீரென்று மகனை பார்த்து இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்கிறாள். அவன் வேற சொல்றான், வேற பாத்திரம் இல்லைம்மா அப்படின்னு சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயிற்று. சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயிற்று. எப்படி ஆண்டவரை நின்றது? கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலே அவர் இருக்கிறார். சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் அவர் இருக்கிறார். அதை அப்படியே செய்வார். அவர் என்ன சொன்னார்? நீ 1000 பாத்திரம் இல்லைப்பா, 10,000 பாத்திரம் கூட வாங்கு. சுற்று வீட்டுப்புறத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் 1000 பாத்திரம் இல்லை, 10,000 பாத்திரம் கூட நீ என்ன பண்ணு, வாங்கு. வாங்கின பாத்திரத்தை உள்ளே கொண்டு வந்துரு. வாங்கின பாத்திரத்தை உள்ளே கொண்டு வந்துரு. உள்ளே கொண்டு வந்துட்டு கதவை பூட்டு. கதவை பூட்டி உள்ளே இருக்கிறதல்லவா அந்த பாத்திரத்தில் மாத்திரம் வார்த்து வை. அந்த பாத்திரத்தில் மாத்திரம் வார்த்து வை. நல்லா கவனிக்கணும். இங்க வார்த்தால் இத்தனை பாத்திரம் நிரம்புமா? நிரம்பும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 1000 பாத்திரம் வச்சாலும் நிரம்பும், 10,000 பாத்திரம் வச்சாலும் நிரம்பும். ஏனென்றால் சொன்னவர் கர்த்தர். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் எல்லாம் நிறைந்த பின்பு இன்னொன்று கொண்டு வான்னு சொன்னான். அது ஆசை. அது என்னது? ஆசை. கொண்டு வந்தாலும் அரைஞ்சி போச்சு. இப்போ இன்னொன்று கொண்டு வான்றா. அது அவளுக்கு வந்த ஆசை. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை எதோடு நிற்கிறது தெரியுமா? நான் சொன்னதற்கு அதோடு நின்றால், அதை மீறி எக்ஸ்ட்ரா உன் ஆசையெல்லாம் நீ கொண்டு வந்தா அதோட நின்றும். அதோட நின்றும். நான் சொன்னதுக்கு மட்டும் கீழ்ப்படி. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உன்னுடைய ஆசை வந்துச்சுன்னா அதோட உன் ஆசையெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்ந்ததுனால அது நடைபெறுவதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. நான் பொறுப்பாளி அல்ல. என் வார்த்தையில் தான் நான் நிற்பேன். ஆண்டவர் தான் சொல்றார். நான் என்ன சொன்னனோ அந்த வார்த்தையில் தான் நான் என்ன பண்ணுவேன், நிற்பேன். கை உயர்த்தி, ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தை சின்ன வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்பு சர்வ வல்ல தேவன் இருக்கிறீர். தேவன் சொன்னதற்கு ஆம் என்று சொல்வார், அவரை ஆமேன் என்றும் சொல்ல வைப்பார். ஆண்டவரே எக்ஸ்ட்ரா என் ஆசை வேண்டாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் நாங்கள் செய்ய அப்படி கீழ்ப்படிந்தால் நீர் ஆம் என்றும் சொல்லுவீர், ஆமேன் என்றும் சொல்லுவீர். இன்னொரு சூழ்நிலை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இங்க செங்கடலின் அருகே இருக்கிறார்கள். பார்வோனுடைய சேனை பின்னால் வந்து கொண்டிருக்கிறது.
இது எப்படிப்பட்ட சூழ்நிலை? அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே அடக்கம் பண்ணவா எங்களை கொண்டு வந்தீர். உயில் எழுதி சாக ரெடி ஆயிட்டாங்க. உயில் எழுதிட்டு சாவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. கடைசி இதுதான் கடைசி என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த காலையில் நீங்களும் நினச்சி வந்திருப்பீங்க, சூழ்நிலை இதுதான் கடைசி, இப்படியே இதோடு கூட தான் நான் இருக்க வேண்டியது போல என்று சொல்லி நினைத்து இந்த ஆராதனைக்கு வந்திருந்தால் வாக்கு பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். அதற்கு பொருத்தமான வார்த்தையை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தையை இந்த காலை வேளையில் கவனியுங்கள். நீங்கள் நில்லுங்கள், உட்கார்ந்து விடாதீங்க, நீங்கள் பாருங்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, கை உயர்த்தி. நில்லுங்கள்னு சொல்றாரு, உட்காராதீங்க. பாருங்கள் சொல்றாரு, ஏன்னா உங்களுக்காக நான் யுத்தம் பண்றேன், அதை நீங்க பாருங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை அவர் சொல்றாரு, இன்று பார்க்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் பார்க்க மாட்டீர்கள். ஆமென். எவ்வளவு வார்த்தை! அத்தனை சொல்லுக்கும் பின்னாலே என் ஆண்டவர் இருக்கிறார். அந்த அதிகாரம் 30வது வசனத்திற்கு 30வது அந்த அதிகாரத்தினுடைய 30வது வசனத்திற்கும் அடுத்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திற்கு வரும்பொழுது இஸ்ரவேலர் ஒன்றுமே செய்யல. இஸ்ரவேலர் ஒன்றுமே செய்யல. அவர்கள் நின்றார்கள், அவர்கள் பார்த்தார்கள். எல்லாரும் கை ஊத்தி சொல்லுங்க. அவங்க நின்னாங்க, அவங்க பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? நேற்று வரை இருந்த எகிப்தியன் கடலிலே பிணமாக மிதப்பதை பார்த்தார்கள். அவங்க பாடினாங்க, எங்கள் தேவன் யுத்தத்திலே வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பாடினார்கள். இஸ்ரவேலருக்காக தேவன் அந்த காரியத்தை செய்து முடித்தார். அவரே ஆம் என்றும் அவரே ஆமேன் என்றும் சொல்லுகிறவர். அல்லேலூயா. அது நேற்றைய சூழ்நிலையோ நாளைய சூழ்நிலையோ அதற்கு வழியே இல்லை என்று சொல்லி நாம் முடிவு கட்டினதான சூழ்நிலையாய் கூட இருக்கலாம். அதற்கும் என் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவரே சொல்லுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த முதல் அனுபவத்தை எல்லா நேரத்திலும் ஆண்டவர் தரமாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த முதல் அனுபவத்தை எல்லா நேரத்திலும் ஆண்டவர் தரமாட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு எவ்வளவு மேன்மையானது என்று கொஞ்சம் நமக்கு ருசி பார்ப்பதற்காக அவர் அதை கொடுக்கிறார். ருசி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அனுபவம் இருக்குது. முதல்ல ருசி பார்ப்பதற்காக இந்த முதல் அனுபவத்தில் அவரே ஆம் என்றும் அவரே ஆம் என்றும் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்கிறேன், ஏன் இந்த முதல்ல ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக. அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எவ்வளவு மேன்மையானது என்று நமக்கு கொஞ்சம் ருசி கொடுப்பதற்காக ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவரே சொல்லுவார். அல்லேலூயா. முழங்காற்படிடும் நேரம் ஆயிட்டு. முதல் அனுபவம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசு இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் இல்லை. இயேசுவோடு இணைத்து தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் 2 ஆளுமையை பார்க்கிறோம். ஒன்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற கர்த்தர், அதை பெற்றுக்கொள்ளுகிற நாம். இந்த 2 பேரில் யார் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரே, அவரே அதை ஆம் என்றும் சொல்லுவார், அவரே அதை ஆமேன் என்றும் சொல்லுவார். எதற்காக தெரியுமா? முதல் அனுபவம். எல்லா நேரங்களிலும் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார்.
எல்லா நேரத்திலும் அவர் தருவதில்லை. காரணம், முதல்ல ஏன் அவரே வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறார் என்று சொன்னால், முதல் அனுபவத்தில் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு சிறந்தது என்பதை நம்மை நம்ப வைப்பதற்காக, ருசிக்க வைப்பதற்காக அவர் கொடுக்கிறாரே, அதுதான் முதலாவது அனுபவம். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி நிறைவேற்றுவார். அந்த தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளை எங்களோடு கூட ஆண்டவர் பேசின உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசுவுக்குள் இருக்கிறது. கொடுக்கிற உம்மை பார்க்கிறோம், பெற்றுக்கொள்கிற எங்களை பார்க்கிறோம். அதற்கு அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் யார் சொல்வது என்பதை குறித்து முதலாவது அனுபவத்தில் நீரே வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறீர். எல்லா நேரத்திலும் இந்த முதல் அனுபவத்தை தரமாட்டீர். உம்முடைய வல்லமையை விளங்க பண்ண புரிய வைக்க தருவீர். ஆண்டவர், உம்முடைய வல்லமுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு சிறந்தது என்பதை எங்களுக்கு புரிய வைப்பதற்காக, ருசி பார்க்க இந்த முதலாவது அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்து, வாக்குத்தத்தத்தை கொடுத்து நீரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி நிறைவேற்றுகிற கர்த்தரை இந்த காலைவேளை நாங்கள் பார்க்க உதவி செய்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.